அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை உமர் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்குடைய காலங்கள் இல்லை, அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் ஒரு காலத்தை பற்றி சொல்கிறார்கள். உங்களில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் யமனிலே இருந்து வரும், அந்த கூட்டத்திலே ஒருவர் வருவார், அவருடைய பெயர் உவைசுல் கர்னி, கர்ன் கோத்திரத்தைச் சேர்ந்த மனிதர். அவருக்கு இந்த பூமியிலே வெண்குஷ்ட நோய் வந்து அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்ட பிரார்த்தனையினால் எல்லாமே ஆறிவிட்டது, அழிந்து விட்டது. ஒரு திரகத்தின் அளவு அல்லது ஒரு தீனாரின் அளவு அவருடைய உடம்பிலே மிச்சம் இருக்கும். அவருக்கு ஒரு தாய் இருக்கிறாள், அந்த தாய்க்கு அவர் பணிவிடை செய்தார். அவர் அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்டால் அல்லாஹ் கொடுக்காமல் இருக்க மாட்டான். உமரே, அவரை நீங்கள் சந்தித்தால் அவரிடத்தில் சென்று உங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடச் சொல்லுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகியதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் கழித்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மனதிலே இருந்து மறந்து போகவில்லை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. உமர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர்! உமரே, உங்களை சுவர்க்கத்தில் கண்டேன். உமரே, நீங்கள் ஒரு பாதையால் வந்தால் மறுபாதையால் ஷைத்தான் ஓடுகிறான் என்ற சிறப்புக்குரியவர். உஹது மலையில் உமர் அவர்கள் இருந்தபோது உஹத் நடுங்கக்கூடாது, ஆடக்கூடாது, அசையக்கூடாது, உறுதியாக இரு, உன் மீது ஒரு ஷஹீத் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், அதில் ஒன்று உஸ்மான் அவர்கள், அடுத்தது இந்த உமர் அவர்கள். ரசூலுல்லாஹ் முன் ஏற்பாடாக ஆரம்பத்திலேயே சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் ஷஹீது சொர்க்கவாதிகள் என்று. உமர் அவர்கள் அபூபக்கர் அவர்கள் மௌத்தாகியதற்கு பிறகு உமர் அவருடைய ஆட்சி காலம், யமனிலிருந்து படைகள் வந்தால் அல்லாஹ் அக்பர், உமர் அவர்கள் ஓடி போய் கேட்பார்கள், உங்களில் யாராவது உவைஸ் இருக்கிறாரா என்று கேட்பார்கள். இருந்தா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை இல்லை, அப்படியே போகுது காலம். ஒரு நாள் யமனிலிருந்து கூஃபாவுக்கு செல்வதற்காக ஒரு பயணக்குழு வருகிற நேரம் உமர் அவர்கள் ஓடி போய் கேட்டார்கள், உங்களில் யாராவது உவைஸ் என்று சொல்லுகிறவர் இருக்கிறாரா? அப்போது ஒரு மனிதர் சாதாரண பேச்சு, சாதாரண நடை, உடை, பாவனையோடு ஒரு மனிதர் எழும்புறாரு, நான் தான் உவைசுல் கர்னி அப்படின்றார். உமர் அவர் கேட்டாங்க, நீங்க கர்ன் கோத்திரத்தை சேர்ந்த மனிதரா என்று கேட்டார். ஆமா, நான் கர்ன் கோத்திரத்தை சேர்ந்த மனிதர். உங்களுக்கு வெண்குஷ்ட நோய் வந்து அந்த நோய் எல்லாமே குணமாகி ஒரு தீனாரின் அளவு அல்லது ஒரு திரகத்தின் அளவு உங்களுடைய உடம்பிலே அது மிச்சம் இருக்குதா என்று கேட்டார்கள். ஆமா, என்னுடைய உடம்பில் வெண்குஷ்ட நோய் வந்து எல்லாமே குணமாகி விட்டது, சின்னொரு அடையாளம் இருக்கின்றார். உங்களுக்கு ஒரு தாய் இருக்கிறாளா? அந்த தாய்க்கு நீங்கள் பணிவிடை செய்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆமா, எனக்கு ஒரு தாய் இருக்கிறார், அந்த தாய்க்கு நான் பணிவிடை செய்கிறேன் என்றார்கள். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள், எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள், அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாட்டுடைய ஜனாதிபதி, பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துடைய தலைவர், சுவர்க்கத்தில் உங்களை கண்டேன் என்ற சுப செய்திக்கு சொந்தக்காரர், இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த காந்தி கூட இந்த நாட்டுக்கு சமாதானமும் சௌஜன்யமும் வர வேண்டும் என்றால் உமருடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று அண்மை காலத்திலே வாழ்ந்து செத்துவிட்டு போன ஒரு மனிதர் சொன்ன அந்த நல்ல பண்பாடுக்கு உரியவர் இந்த உமர் அவர்களுடைய பணிவுத்தன்மை. உவைசுல் கர்னி நான் தான் என்றவுடன், எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்களேன் என்றார்கள். சொல்லிட்டு உமர் கேட்டாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த உவைசுல் கர்னி சொன்னார், நான் கூஃபாக்கு போகிறேன் அப்படின்னு. உமர் சொன்னாங்க, அப்படியா? கூஃபாவில் என்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் கவர்னராக இருக்கிறார், அவருக்கு நான் கடிதம் ஒன்று எழுதி தரட்டுமா, சிபாரிசு செய்யட்டுமா?
உங்களுக்கு சாப்பிடுவதற்கும் தங்குவதற்கும் இடங்கள் கொடுக்கட்டும் என்று சொன்னார்கள். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், வேண்டாம் உமரே வேண்டாம், மக்களில் சாதாரண ஒரு மனிதராக இருந்து நான் மரணிப்பதே நான் விரும்புகிறேன் என்றார்கள் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். மக்களில் சாதாரண ஒரு மனிதனாக இருந்து நான் மரணிக்கிறதையே நான் ஆசிக்கிறேன், வேண்டாம் என்று சொல்லிட்டு போயிட்டாரு. போய் அவரோட தேவையெல்லாம் முடிச்சிட்டு பிறகு போயிட்டாரு. கருங்கோத்திரத்தில் இருந்து பிற்காலத்தில் கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு மனிதர் உம்ராவுக்காக அல்லது ஹஜ்ஜுக்காக வாராரு. உமர் அவர்கள் சந்திக்கிறாங்க. நீங்க கருங்கோத்திரத்தை சேர்ந்த மனிதரான்னு கேட்டாங்க. ஆமா. கேட்டார் உமர் அவர்கள், உவைஸ் என்று சொல்ற ஒரு மனிதரை சந்திச்சிங்களான்னு கேட்டாங்க. அந்த கருங்கோத்திரத்தை சேர்ந்த மனிதர் சொன்னார், நான் சந்தித்தேன், அவர் எங்கட கோத்திரத்தை சேர்ந்த மனிதர் தான் அப்படின்னாங்க. அப்போது உமர் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் எனக்கு இப்படி எல்லாம் வெண்குஷ்டம் வரும், அவருக்கு ஒரு தாய் இருக்கிறாள், அப்படி இருந்தால் நீங்கள் அவங்ககிட்ட பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்களும் உவைஸை சந்தித்தால் உவைஸிடத்தில் சொல்லுங்கள், உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள் என்றார்கள். சொல்லிட்டு கேட்டாங்க உமர் அவர்கள், உவைசுல் கர்னி எப்படி இருக்கிறார்னு கேட்டாங்க. சொன்னார், கர்ன் கோத்திரத்தை சேர்ந்த மனிதர், நாங்கள் அவரை விட்டு வருகிற நேரம் சாதாரண ஒரு வாழ்க்கையோடும் சாதாரண ஒரு மனிதன் கூட பெற்றுக்கொள்ள முடியாத இந்த உலக தளர்பாடங்களோடும் ஆடைகளில் பற்றாக்குறையான ஒரு நிலைமையோடும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னாங்க. இவர் ஹஜ்ஜை முடிச்சிட்டு இவர் அந்த கர்ன் அவங்களோட குடும்பத்திட்ட போகிறாரு. போய் உவைசுல் கர்னியை சந்தித்து சொல்கிறாரு, நீங்கள் இன்னாரான்னு கேட்டார். ஆமாண்டாங்க. இந்த மனிதர் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு வந்துட்டு போனவர் சொன்னார், எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றார்கள். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், நீதான் இறைவனுடைய ஆலயம் சென்று விட்டு வந்திருக்கிறாய், இறைவனுடைய புனிதமான இடத்தை சந்தித்து விட்டு வந்திருக்கிறாய், எனக்காக நீதான் பிரார்த்திக்க வேண்டும், எனக்காக நீ பிரார்த்தனை செய்கின்றார்கள். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி சொல்லிவிட்டு சொன்னார், நீங்கள் உமரை சந்திச்சிங்களான்னு கேட்டார். இப்படி என்னிடத்தில் வந்து பிரார்த்தனை செய்யுமாறு நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் உமரை நீங்கள் சந்தித்தீர்களா என்று கேட்டார்கள். அந்த மனிதர் சொன்னார், ஆமா நான் உமரை சந்தித்தேன் அப்படின்றார். அப்போது உவைசுல் கர்னி இந்த மனிதருக்கும் துவா செய்தார். அந்த மனிதர் கர்ன் கோத்திரத்தை சேர்ந்த மனிதர், அவர்கிட்ட ஆடைகள் உலக வாழ்க்கை மிக குறைஞ்ச நிலைமையில் இருந்துச்சு. ஒரு போர்வையை தூக்கி கொடுத்தார். உவைசுல் கர்னி, இதை நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு அன்பளிப்பா. அந்த ஆடையோடு உவைசுல் கர்னி எங்கேயாவது போன மக்கள் எல்லாம் கேட்பாங்க, உவைசுல் கர்னி இந்த ஆடை உங்களுக்கு ஏதுன்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுக்கு அப்படி என்றால் அந்த ஆடைக்கு கூட அந்த காலத்தில் ஒரு தகுதி இல்லாத மனிதராகத்தான் உவைசுல் கர்னி இறைவனுடைய சன்னிதானத்தில் உயர்ந்தவராகவும் இந்த உலக மக்களுடைய பார்வையில் தாழ்ந்தவராகவும் உவைசுல் கர்னி வாழ்ந்திருக்கிறார். அந்த போர்வையை போத்திட்டு போகிற நேரமெல்லாம் அவர் சொல்லுவார், இது இன்னார எனக்கு அன்பளிப்பாக கொடுத்த ஆடை, அதை நான் போட்டு கொண்டிருக்கிறேன் என்று உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த உலகத்தில் சொல்லி, அப்படியே ஏழ்மையோடும் பணிவோடும் அடக்கத்தோடும் ஒடுக்கத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதர் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்.